வணக்கம் நண்பா. இன்றைக்கி பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. கேரளா லாட்டரியோட கணிப்பு மட்டும்தான் இருக்குது. முழுக்க கணிப்பு மட்டும்தான். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நேற்று நம்ம கொடுத்ததில் 9 நம்பர் ஏ போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. அது போக ஆல் போர்டில் 1 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். நம்ம நேற்று கொடுத்த நம்பர் நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிருந்தது. காரணம் என்னென்னா, நமக்கு தெரியும் 9 நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி ஏன்னா நம்ம முழுக்க நம்ம அந்த 5 ரிசல்ட்டை பேஸை வச்சு தான் கொண்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் நமக்கு எப்போயுமே 936ங்கிற நம்பர் கொஞ்சம் சூப்பராக மேட்ச் ஆகும். அப்படி இல்லைனா இன்றைக்கி 2 நம்பர் கொண்டு வந்திருக்கோம். 944 அப்படிங்கிற இந்த 2 ஃபார்முலாவை கொண்டு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். சூப்பராக மேட்ச் ஆகும். மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நமக்கு என்ன பண்ணால் நம்ம 290, 697, 885, அடுத்து 710, 637. சரியா? இது என்னங்க அப்படின்னா, இதான் போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. இது முழுக்க பாக்கியத்தாராவில் ஆடப்பட்ட நம்பரை மட்டுமே வச்சு நம்ம அதை கொண்டு வரோம். கண்டிப்பாக இது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். சரியா? இதில் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இதில் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 936 அப்படிங்கிற நம்பரில் கணக்கு வைக்கும்போது ஒரு சில நம்பர்களும், அதே மாதிரி 944 அப்படிங்கிற இதெல்லாம் ஃபார்முலா நம்பர். இந்த ஃபார்முலா நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டு வரோம். இந்த ஃபார்முலா நம்பரில் நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் ஏ போர்டு 9 நம்பர் சூப்பராகவே வந்துருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த நம்பராக தான். ஆல் போர்டில் 1 நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகிருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. சரியா? அது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப சாங்க. அதே 13ஆம் தேதி 13/4/2026. சரிங்களா? 26ல் நமக்கு பிடியோட 49வது குழுக்கள். சரிங்களா? 49வது குழுக்கள் 49 ட்ராக்கு மேலே ஆடிட்டாங்க. அதையும் பேஸாக வச்சு கொடுக்கும். இது நாளைக்கு நம்ம ப்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு கொடுக்குறமே தவிர வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? அதில் இது கன்ஃபார்ம் நம்பர்னு நீங்கள் பார்க்காதீங்க. இது மேட்ச் கண்டிப்பாக ஆகக்கூடிய நம்பர் தான் தெரியுது. கெஸ்ஸிங் தான் தவிர இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. திரும்ப அதான் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இது கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லி நினைக்காதீங்க. இது கன்ஃபார்மாக இது தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லவில்லை. பட் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். காரணம் என்னென்னா, இப்போ இந்த நம்பர் இப்போ நேற்று நம்ம 9 நம்பர் கொடுத்தோம் இல்லையா? உதாரணத்துக்கு நேற்று கொடுத்த 9 நம்பர் எப்படி ஏ போர்டில் வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு பார்க்கும்போது 49 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்ததுனால அதே நம்பர் 49ங்கிறது திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மெத்தடு நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. சூப்பரான வின்னிங். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நமக்கு ஏ போர்டு என்ன எதிர்பார்க்குறோம்னா, எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட்டு. 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 9 நம்பர் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறோம். 9 நம்பருக்கு 6ஆம் நம்பர் பெஸ்ட்டு. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள். ஏன்னா 9க்கு 6னா நமக்கு இது பாயிண்ட் நம்பரு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 9, 3, 6 இது பாயிண்ட்டு. இந்த 3 நம்பர் எந்த இடத்துலலாம் மேட்ச் ஆகுதோ அப்போ 9 நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? எனக்கும் ஒரு சில நம்பர் மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். 49 6ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்து நமக்கு பி போர்டு ஏ போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, திரும்ப நமக்கு 9க்கு 7 வருமாங்க அப்படின்னா கண்டிப்பாக 7ஆம் நம்பருக்கான ஸ்பெஷல் கேட்டகரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 9 நம்பருக்கு 7 நம்பருங்கிறது நமக்கு மேட்ச் ஆகும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் 9க்கு 7ங்கிறது வரல. பட் 7க்கு 9ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் 9க்கு 7ங்கிறது வரல. அப்போ நமக்கு அந்த நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், 7ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கும். சரியா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6, 7 6ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டு தான். ஏன்னா உங்களுக்கு 9 நம்பருக்கு 7ஆம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு பி போர்டு எடுத்துட்டிங்கன்னா, பி போர்டில் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா நான் என்ன கொடுக்குன்னா, இது முழுக்க நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பேஸாக மட்டுமே வச்சு கொடுக்குறோம். வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? நமக்கு இன்றைக்கி வந்த நம்பரு, நேற்று வந்த நம்பரும் அதெல்லாம் கிடையாது. இது முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம், ஓல்டு ரிசல்ட்டில் உள்ள கணக்கு தான் இது. ஓல்டு ரிசல்ட் என்ன மாதிரி வருதோ அதை ஏன்னா உங்களுக்கு நல்லா கவனமாக பாருங்கள். இந்த ஓல்டு ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு, 299. அடுத்து பாருங்கள் 9 நம்பர் கீழே வச்சு என்ன கொடுத்துட்டாங்க, 697 கொடுத்தாங்களா. மறுபடியும் 7ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் கீழே வச்சு 785 கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அடுத்து 7 நம்பர் தூக்கி வச்சு என்ன பண்ணாங்க, 710 கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் 7 நம்பர் தூக்கி வச்சு மறுபடியும் அப்போ நமக்கு திரும்ப வந்தால் இந்த 6ஆம் நம்பர் மேலே வரலாமா, வரலாம் தானே. அப்போ நம்ம கணக்கு கரெக்டாக தானே. அப்போ தான் சொல்கிறேன் நான், இது மாதிரி தான் வரணும். அப்போ இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். 6, 7ங்கிற 2 நம்பர் இங்கே வரலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம். சரியா? வேறு ஒன்றுமே இல்லை. புதுசாலாம் நம்பர் கொண்டு வரல. இது முழுக்க நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்டதும் இப்போ அடிக்க போகிறதும் என்ன மாதிரி இருக்குது. இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா 963 ஃபார்முலாவும்
944 ஃபார்முலாவை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில டபுள்ஸ் வர நேரத்தில் இந்த மாதிரியான ஃபார்முலா போட்டு தான் நம்ம கொண்டு வருவோம். அது ரொம்ப சூப்பராக வரும். அது மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது வந்து 8ஆம் நம்பர். ஏன் 8ஆம் நம்பர் வருதுன்னா, 0க்கு 8ங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக மேட்ச் ஆகும். 0க்கு 8 ஏற்கனவே வந்திருக்கு. ஆமாம், வந்திருக்கு. 8க்கு 0, 0க்கு 8லாம் நிறைய வந்திருக்கு. அதுலேயும் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் மேட்ச் ஆகுது. அதுபோக நம்ம கணக்கும் நம்ம நாளைக்கு ஆட போகிற நம்பரே 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது எல்லாருக்கிட்ட இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா 8ஆம் நம்பர் தான் எனக்கு வேல்யூ உள்ள நம்பராக தெரிஞ்சுது. அதனால் 8ஆம் நம்பருக்கான சோர்ஸை நம்ம ரொம்ப அதிகமாக கொண்டு வரோம். யாருக்காச்சும் 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க. ஏன்னா 8ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரணும், வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெரிய நம்பர் வந்தால் பெரிய நம்பர் வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த நம்பருக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 0க்கு 8ங்கிறது ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் பேஸு இல்லையா? நீங்கள் அப்படி பாருங்கள். பெரிய நம்பருக்கு பெரிய நம்பர் பார்க்கறத விட சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர், 1ஆம் நம்பரும் சின்ன நம்பர் தான், 0வும் சின்ன நம்பர் தான். இப்போ இதுக்கு பெருசுங்கிறத நமக்கு வரும் இல்லையா? அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறதும் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு தாங்க. ஏன்னா 0க்கு 4ங்கிறது மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக வரணும். இந்த மாதம் 0க்கு 4 நிறைய வந்திருக்கு. போன மாதமும் நமக்கு 0க்கு 4ங்கிறது நமக்கு நிறைய வந்திருக்கு. பட் 4ஆம் நம்பர் வந்தால் 0 வரும். ஏன்னா நமக்கு 443க்கே பார்த்தா 0 வந்துச்சு. அதே மாதிரி இந்த 447க்கும் பார்த்தா 0 வந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ 440 போன வாரம் நமக்கு எடுத்தது 443க்கு பார்த்திங்கன்னா நமக்கு 980 0 வந்துருச்சு. அடுத்து நமக்கு 447, அதுக்கப்புறம் 901, இதுக்கும் 0 வந்துருச்சு. அப்போ 4க்கு 0ங்கிறது ரொம்ப கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறத நம்ம எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்? ஏற்கனவே நம்ம அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது மாதிரி வரலாம் அப்படின்னு. அப்போ நம்ம அதை நோக்கமாக வந்து நமக்கு 8ஆம் நம்பருக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், 4ஆம் நம்பர் வரைக்கும் 0க்கு 4 வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ நம்ம சி போர்டு எடுத்துகிட்டு வந்தோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் மேலே டவுட் இருந்துச்சு. ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் 3ஆம் நம்பர் 7க்கு 3 அப்படிங்கிற இந்த மெத்தடை கனெக்ட் பண்ணாலும் 7க்கு 3 திரும்ப வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இங்கே மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு 1க்கு 3. எப்படிங்க 1க்கு 3னா இன்றைக்கி 901 தான் ஆடுறாங்க. அப்போ அதில் 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்கான நம்பர் தானே. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் 1க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக நமக்கு இங்கே 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இதில் பெஸ்ட்டு. இதில் வந்து 6, 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை பேஸாக கூட நமக்கு ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு தான் இங்கே நமக்கு செட் ஆகுது. வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? ப்ளஸ் 5ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப 1க்கு 5ங்கிறது பெட்டரான சாய்ஸ் தான். இதுக்குள்ளே தான் நமக்கு அதிகமாக வர மாதிரி காமிக்குது. பார்க்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் அப்படி தான் வரலாம். அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 63ன்னு வரலாமா? வரலாம். அடுத்தது 75 நடலாமா? வரலாம். வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 73, 65 சரியா இப்படி வரும். அடுத்து பிசி போர்டு எடுத்துட்டிங்கன்னா பிசி போர்டில் நமக்கு என்ன வரலாம்? 68 வரலாமா? 68. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரலாம்? 74. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தா 64. அதுக்கப்புறம் 78. சரியா? இது மாதிரி வரலாம். அடுத்து பிசி போர்டு ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏபி போர்டில் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா, ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் 68, 74. அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு 78, 64. இந்த மாதிரி நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். சரிங்க, இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வர மாதிரி 68, 74, 78, 64. அதுதான் இதுக்குள்ளே தான் நமக்கு திரும்ப ஏபிபிசிஎஸ்சி நமக்கு செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், அதிகமாகலாம் கொடுக்கல. சரியா? எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சதுனால அது கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். எனக்கு அது மாதிரி தான் வருது. இதில் நமக்கு ஏதாவது ஆல் போர்டு மேட்ச் ஆகுது அப்படின்னா, ஆல் போர்டில் நமக்கு ஏதாவது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா, இல்லை சி போர்டு எனக்கு 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா சி போர்டை நீங்கள் ஆல் போர்டில் போடலாம். சி போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சி போர்டு வந்து ஆல் போர்டு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம 6ஆம் நம்பர் எடுத்து வரோமா? 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன் 6ஆம் நம்பர்னு இங்கே இருக்குது 6ஆம் நம்பர். சரியா? 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ் மறுபடியும் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் 6ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். அது போக ப்ளஸ் நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் வரலாமா? கண்டிப்பாக 7ஆம் நம்பர் வரலாம். திரும்ப ஒரு நம்பர் கூட திரும்ப 7ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதை கனெக்ட் பண்ணுறோம். அது போக ப்ளஸ் 4ஆம் நம்பர். சரிங்க, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 36, 74ங்கிறது நமக்கு இங்கே திரும்ப மேட்ச் ஆகலாம். அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பார்த்துங்க.